ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோல்டன் எலைட் ஐடி வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதில் ரோல்டன் எலைட் என்ன எலைட் இருக்குது, அதுபோக இந்த இதில் மற்ற என்ன ப்ளஸ்லாம் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நீ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீ ஸ்கிப் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்கள் கலெக்ஷன் மிஸ் பண்ணுவீங்க. அதுபோக பார்த்தா இந்த இதில் என்ன இருக்கும் ஃபுல்லாகவே தெரியாது. ஸோ அதனால் எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு லைட் ஆஃப் கொடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே கலெக்ஷன் பார்க்க வச்சுலாம். ஸோ அப்படியே எப்பயும் போல் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. ஸோ 76 போக போகுது. ஓகேவா? ஸோ லைட்டு பார்த்தா 26K லைட் இருக்குது. ஸோ பார்த்தா அபவுட் பார்த்தா நம்மளோட அபவுட் தான் இந்த பேட்சை பார்த்தா தெரியும் 6 இயர்ஸ் ஓல்ரெடின்னு அதுவே போட்டுருக்கு. ஓகேவா? ஸோ 6 வருஷம் ஓல்ரெடி. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இடையெல்லாம் போட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா மெயின்டைன் பண்ண ஐடி தான். இதோட டெஸ்பிளேஷன் பார்த்தோம் அப்படின்னா 541 பண்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் 540 பண்டல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால் என்னென்ன இருக்குன்னு சொல்லிங்க. ஸோ அடுத்த கோல்டன் ஸ்டார்ட் இருக்குது. அப்புறம் அந்த ரேபிட் இம்ப்ரூவ் பண்ணுறது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா கோல்டன் இருக்குது. 5th இயர் பார்த்தா இந்த இதில் கோல்டனு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7th லைட் இருக்குது. ஓகேவா? ஸோ 7th லைட் இருக்குது. அப்புறம் பார்த்தா பன்னி வாரியர் பண்டல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்லைட் பண்டலு. அப்புறம் பார்த்தா 5th லைட் நார்மல் பண்டலு. 3rd லைட் நார்மலு. அப்புறம் பார்த்தா 2nd லைட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் என்ன இருக்குது இப்போ மேலே தெரிஞ்சுக்கணும். ஸோ 2nd லைட் பார்த்தா நார்மல் இருக்குது. 3rd லைட் நார்மல் இருக்குது. 5th நார்மல் இருக்குது. 7th இருக்குது. அப்போ பார்த்தா 5th வந்து கோல்டன் இருக்குது. ஓகேவா? ஸோ சரியான ஐடியாஸ்லாம் இப்போ வந்து பண்டல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுப்போ என்ன இருக்கணும், கோல்டன் ஸ்லைடு, ப்ளூ ஸ்லைடு, 4th லைட் ஸ்டார்ஸு, டைப்பர் ஸ்டார்ட்டு, பன்னி வாரியர் பண்டலு. ஸோ எல்லாம் பார்த்தா மேலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடியோ பார்த்தா ஃபுல்லாக லென்த்தாக போனாலும் கண்டிப்பாக ரெடியாக போகும். ஸோ நான் மேலாக வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌபாய் லைட்டு. அப்புறம் பார்த்தா இது பார்த்தீங்கன்னா அந்த நாவி ஸ்டார் பண்டல் சொல்லுவாங்க அந்த பண்டல். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7th லைட் இருக்குது. ஓகேவா? ஸோ 7th லைட்டே மோஸ்ட்லி பிடிக்கும். அதுபோல் ஓல்டு டீஸ்லாம் நிறைய நிறையாவே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மேலே தான் காமிச்சிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வீடியோ லென்த்தாக போச்சு அப்படின்னா ஒன்று பார்க்குறது ரொம்ப தான் இன்ட்ரெஸ்ட் ஆகாது. எனக்கும் வீடியோ போடுறது கடுப்பாயிடும். ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா 540 பண்டல்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே பேண்ட்டாக தான் இந்த இது ஒரு ரேரான பேண்ட்டு ஒரு ரேரான டவுஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல் பண்டல்ஸ் பார்த்தோம்னா ரெட் கியூனல் இருக்குது. அது போக தான் நியான் கியூனல் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கியூனல் இருக்குது. அது போக தான் ஒரு டைனோ பண்டல் இருக்குது. 4th லைட்டு இருக்கும். அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா 2nd, 3rd, 4th, 5th. ஓகேவா? அப்புறம் பார்த்தா 7th தொடர்ந்து எலைட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அது போக என்னென்ன பண்டல்ஸுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஏன்னா 540 பண்டல்ஸ் இருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சது எந்த ஒரு பண்டல்ஸ் இருக்குன்னு. ஓகேவா? நான் வந்து ஃபுல்லாக காமிச்சேன். ரொம்ப தூரம் போகிறதுனால தான் வந்து சார் காமிச்சிட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே எமோஃப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா MP40 மேக்ஸ் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இது ஓல்டு கால் அமௌண்ட்டு, பைரட் அமௌண்ட்டு, சேர் அமௌண்ட்டு, மொத்தம் பார்த்தா 82 அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ 82 அமௌண்ட்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குண்டு. ஸோ அந்த இதில் பார்த்தா 82 அமௌண்ட் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. மாட்ரவி அமௌண்ட்டு, மணி ஹிஸ்ட்ரி அமௌண்ட்டு, டிஜி அலாஜ் அமௌண்ட்டு சொல்லிட்டே போகலாம். ஸோ அனிமேஷன் பார்த்தோன்னா 5 அனிமேஷன் இருக்குது. அதில் பார்த்தா 5ல் 4 அனிமேஷன் தரமான அனிமேஷன்னே சொல்லலாம். ஸோ 4 அனிமேஷன் இருக்கும் நல்லா. அதில் ஒன்றே மட்டும் ப்ரோப்ளம் அனிமேஷன், மற்றபடிலாம் தரமான அனிமேஷன். ஓகேவா? ஸோ அப்படியே வெப்பன் ரெஷன் பார்க்கலாம். வெப்பன் ரெஷன் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் ஒரு மோட்டிவேஷன் ஆகி கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட முடியும். ஸோ அதனால் எல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வெப்பன் ரெஷன் போயிடலாம். ஸோ சரி ரன்ரேஷன் தான். ஸோ ரன்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா AK M4 பார்த்தா 4th லெவல் இருக்குது. அதுபோல் அந்த க்ரீன் கலர் M4 FFCS அப்புறம் ரோஸ் கலர் இருக்குது. ஸோ AK பார்த்தா 5th லெவல் இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 540 தேவைப்படுது மேட்ச் பண்ணணும் அப்படின்னா. ஸோ மேட்ச் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கேர் பார்த்தா 5th லெவல் இருக்குது. ரோஸா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெஜண்ட் ஸ்கின் தான் இருக்குது. அது ஓல்டில் விட்டுது. ஓகேவா? ஸோ ஃபேமஸ் பார்த்தா 2 லெஜண்ட் ஸ்கின் இருக்குது. எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரேட்டாக ஃபெயில் அப்புறம் ஃப்ரீ ஆட்டோ ஸ்கின் ஆகுது. ஸோ ஏன் நேம் பார்த்தா 3th லெவல் இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி நேம் இருக்குது. இது ஒரு நல்ல லெஜண்ட் ஸ்கின் இருக்குது. ஸோ அப்படியே SPD உட்பேர் தான் ஒரு ஸ்கின் வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ UMP பார்த்தோன்னா 5th லெவல் இருக்குது. அதுபோக பார்த்தா ஆர்ட் ஆஃப் அது UMP இருக்குது. ஸோ MP5 பார்த்தா 4th லெவல். அதுபோக கேண்டி பண்ணி அப்புறம் ஸ்பின்னிங் பேட் MP5 மொத்தம் 3 ஸ்கின் இருக்குது. ஸோ MP40 பார்த்தா மேக்ஸு, அதுபோக ப்ளூ போடுறது, அப்போ தான் மெக்கானிக்கல் MP40. ஓகேவா? ஸோ பனிசர் பேண்டம் P90 இருக்குது. ஸோ டாம்சன் பார்த்தா 2th லெவல் இருக்குது. அதுபோக இன்டர்பாட் ஆஃப் 2 இருக்குது. ஸோ வெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண முடியும். ஸோ M10 பார்த்தா 6th லெவல் இருக்குது. ஸோ இது மேட்ச் பண்ணாலும் ஒரு 500 வந்து மேட்ச் பண்ணிடலாம். அதுபோக பார்த்தா க்ரீன் இருக்குது. ஸோ டபுள் பால் பார்த்தோம் அப்படின்னா 4th லெவலு 1 பஞ்ச் மேனும் டிராஃபிக் பேட். ஓகே? ஸோ 3மே தரமான டபுள் பால் 3மே வச்சுருக்காரு. ஓகே? ஸோ மேலும் பார்த்தா தரமான ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ ஸ்னைப்பர் 4 ஸ்கின் தான். ஓகே? ஸோ கலெக்ஷன் ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இதில் தான் எல்லாம் நியர் மேட்ச் ஒரு ரன் மட்டும் மேட்ச் பண்ணி எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஃபிஸ்ட்டு பார்த்தா 5th லெவல் இருக்குது. ஓகேவா? ஸோ 6th லெவல் பண்ணால் மேட்ச் எமௌண்ட் வரும். பட் ஆனால் இது வந்து 5th லெவல் நிப்பாட்டிடுது. ஓகேவா? ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் 2 நியர் மேட்ச்சு
ஃபிஸ்ட்டு ஒரு நியர் மேட்ச்சு, அதுபோல் MP40 மேட்ச். அப்போனா பார்த்தீங்கன்னா 3 நியர் மேட்ச்சு, ஒரு மேட்ச்சு, அதுபோல் 2 எவரன்ஸ் 5th லெவலு, மற்ற எல்லா எவரன்ஸ் 4th லெவல் ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சா மறக்காமல் ஓபின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ உங்களுக்கு இதை ட்ரெஸ் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சா இல்லை எமோ கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சா இது ரன் கலெக்ஷன் பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா, லவ் யூ.